அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். சுக்கிரனுடைய விபரீத ராஜயோகம் 3 ராசிகளுக்கு சிறப்பான பலனை தர இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்துலுமே பார்த்திங்கன்னா, இப்போது சித்திரை மாதத்தில் சூரியன் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல சூரியன் உச்சமாகி அக்னி நட்சத்திரமாக வரும். அது மாதிரி ஒவ்வொரு சூரியன் எப்படி ஒரு மாதத்தில் சஞ்சாரம் செய்யுதோ, சுக்கிரனும் அப்படி தான் ஒரு மாதமாக சஞ்சாரம் செய்யும்போது சில கிரகங்களுடைய இணைவுகள் மூலியமாக மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போது யாருக்கெல்லாம் சுக்கிரன் அவருடைய ஜாதகத்தில் திரிகோணஸ்தானத்திலேயோ, லாபஸ்தானத்திலேயோ, பஞ்சமஸ்தானத்திலேயோ உங்களுக்கு தனஸ்தானத்திலேயோ சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக சுக்கிரனால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் விபரீத ராஜயோகத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல், லாக்கான பணம், கடன் பிரச்சனை, தொழில் விருத்தி எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நடத்தி கொடுத்துருவார். அந்த ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா, என்ன நிறைய பேரை கேட்டிங்கன்னா தெரியும். அந்த சுக்கிரன் யாருடைய ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கோ, அந்த சுக்கிரனுடைய சாரம் போகும்பொழுது அந்த சுக்கிரன் மேலே அந்த கிரகங்கள்லாம் ட்ராவல் ஆகும்போது, நட்பு கிரகங்கள் ட்ராவல் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய யோகத்தை கொடுத்துரும். ஒரு லேண்டு வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இதெல்லாம் வண்டியை மாற்றிட்டு புதுசு வண்டி வாங்குறது, இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். ஸோ அப்போ இந்த விபரீத ராஜயோகம் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா, இந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தன் சொந்த ராசி ரிஷபராசிக்குள்ளே நுழைஞ்சார். அப்போது இந்த ராசியில் பார்த்திங்கன்னா, மே 14ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பொழுது, அதில் மாளவிய ராஜயோகமும் உருவாகி இருக்கிறதோட மட்டுமல்லாமல் விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக உருவாக்கி தரும். அப்போ மேஷம் முதல் மீனம் வரையில் அந்த தாக்கம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. பட் அதில் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக இந்த 2 யோகங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வருமானத்தில் உயர்வு, உங்களுடைய குறிக்கோளை அடைவதில் ரொம்ப சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு யோகமாக இருக்கும். அப்போ சுக்கிரன் பார்த்திங்கன்னா, இந்த கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய 1 4 7 10 இருந்தாலும், அதே போல் மாளவிய ராஜயோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடியது. அதே போல் 6 8 12 இருந்தாலுமே பார்த்திங்கன்னா, விபரீத ராஜயோகத்தையும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். இந்த ரிஷபராசிக்கு சென்றுள்ள இந்த சுக்கிரன் இந்த விபரீத ராஜயோகத்தால் 3 ராசிகள் நல்ல பலனை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. முதல்ல வரக்கூடியது தனுசு. இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு இந்த வேலை, தொழில், உத்தியோகம் மாற்றம், அதே மாதிரி பெருமளவு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை, தொழிலில் விருத்தி எல்லாமே மாற்றி கொடுக்க போகுது. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீடு, வெளிநாடு முதலீடுகளை ஈர்ப்பது, தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றத்துக்கு உண்டான காலகட்டம், வருமான வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், எதிரிகள் பார்த்திங்கன்னா பலவீனமாகக்கூடிய தன்மை எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது. பொதுவாக தனுசுக்கு 2ஆம் இடம் சனி. அப்போ இந்த தனுசுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 6வது ராசியாக சொல்லக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவன் அவருக்கு சிறப்பாக இருந்துட்டார் அப்படின்னா, தனுசுக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரனே இருந்துட்டார் அப்படின்னா, கண்டிப்பாக இவருக்கு செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். அப்போ சுக்கிரன் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 6ல் இருந்தாலோ, அதே சமயம் இவங்க தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க. அதே சமயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு பண்ணலனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்தாவது அந்த அழகு பார்க்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே தனுசு ராசிக்காரர்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. சட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம், உயர் பொறுப்பு, அதாவது சட்டத்துறை, நீதித்துறையில் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல சாதகமான ஒரு காலகட்டம், நண்பர்களுடைய முழு ஆதரவு, கலைத்துறையில் ஆர்வம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் வீடு சுக்கிரனாக வரும். இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா இந்த நிலைமை திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்குறது, திடீர் யோகத்தை கொடுக்குறது, திடீர் வண்டி வாகனத்தை வாங்குவது, இருக்கிற வண்டியை மாற்றிட்டு புதுசு வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே என்னை மாற்றி கொடுக்கும். ரொம்ப காலமாக சிக்கியிருந்த பணம் கண்டிப்பாக கைக்கு வரும். மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பேர் தெரிகிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவீங்க. தொழிலாளர்களுக்கு எதிர்பாராத ஒரு வருமானம் கண்டிப்பாக ஃபேக்ட்ரியில் இருந்தோ, இல்லை நீங்கள் கொடுத்த இடத்துலேருந்து பணம் ரிட்டர்ன் வர்றதோ எல்லாத்தையுமே ரொம்ப நாளாக லாக்காக இந்த பணம் கைக்கு வரப்போகுது. நிதிநிலை வலுவடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்க துலாமுக்கு வருமானம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் நிதி சுமையெல்லாம் குறைந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய யோக காலகட்டமாக இருக்குது. சுக்கிரனால் மேம்படக்கூடிய இந்த பேச்சு வன்மை, ஆற்றல், வசீகரம் எல்லாமே உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒவ்வொரு முயற்சியிலுமே பார்த்திங்கன்னா நிதானமாக யோசித்து கண்டிப்பாக நல்ல முடிவு எடுத்து செயல்படுத்த ஆரம்பித்தீர்கள் என்றால், மறைந்த சுக்கிரன் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைந்த மாற்றத்தை கொடுக்கும். மறைந்த புதன் எப்படி நிறைந்த பலனை தருவானோ, சுக்கிரன் பார்த்திங்கன்னா 8ல் மறைவதும் ஒரு சிறப்பு தான். அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நேர் எதிர்த்தாப்பில் வீடு 8ல் சுக்கிரன் வரும்பொழுது கண்டிப்பாக யாரோடைய ஜாதகத்தெல்லாம் சுக்கிரன் நல்ல அமைப்பில் இருக்கும். நிச்சயமாக நல்ல யோகத்தை தருவார்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் இடமாக வரக்கூடிய வீட்டில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு.
அப்போ இந்த 12ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அயன சயன போகம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதில சுக்கிரன் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, நிறைய சொத்துக்களை சேர்க்கக்கூடியது. சொத்துக்களை வந்து விற்று வேறு ஏதாவது முதலீடு வாங்குவது, ஆடம்பரமான வாழ்க்கையில வந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், உங்களுடைய ரொம்ப நாள் கனவு இந்த வீடு வாங்கணும், இந்த வண்டி வாங்கணும். ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை பெறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நல்ல மாற்றத்தை கொடுக்கும். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு காலகட்டம். என்னதான் பணவரவு சிறப்பாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா தெரியும். ஏன்னா 12ங்கிறது விரயம் வந்து இவரு வந்து பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு. அப்ப 2, 12 வரும்பொழுது என்ன ஆகுது அப்டின்னா, உங்க இத பொறுத்தவரைக்கும் செலவுகள வந்து நிதானிச்சு பண்றது, செலவுகள கட்டுக்குள்ள வைப்பதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஏன்னா உங்க காலபுருஷனுக்கு 3வது ராசியாவும், ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ல 12ல சுக்கிரன், காலபுருஷனுக்கு 2ல வரும்பொழுது, ஸோ இந்த காம்பினேஷன் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, வர வருமானத்த வச்சு மெல்ல 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 நகர்த்திட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டத்த நீங்க பார்க்கணும். நிறைய லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம், ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். ஏற்றுமதி, இறக்குமதி தொடர்பான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே சால்வ் ஆகி நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்களாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் வரார்கள். ஆக தனுசு, அதுக்கப்புறம் மிதுனம், துலாம் இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே இந்த விபரீத ராஜயோகம், மாளவிய ராஜயோகம் கண்டிப்பாக 3 ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கு. இப்ப இதே மாரி ஒரு ஒரு ராசிக்கும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்க ஜாதகத்தில நீங்க எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல சுக்கிரன் இருக்கோ, அந்த சுக்கிரனாகப்பட்டவன் வந்து பார்த்தீங்கன்னா 6, 8, 12 என்ன ராசியா வருதோ, அந்த 6, 8, 12 ராசிக்கு உண்டான கிரகம் வந்து சுக்கிரனுக்கு எப்படி இருக்கு? நட்பா இருக்கா? பாதகமா இருக்கா? சாதகமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்குண்டான பலன் கண்டிப்பா சிம்பிளா கிடைச்சிரும். அவ்வளோதான் விஷயம். அப்ப சுக்கிரன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தில வந்திருக்காரு அப்படின்னா, அந்த ரிஷப ராசிக்காரர்கள் இப்ப நீங்க மிதுன ராசியா இருப்பீங்க, கடக ராசியா இருப்பீங்க, கன்னி ராசியா இருப்பீங்க. எந்த ராசியாக இருந்தாலும், அந்த ராசியிலிருந்து 6, 8, 12ல வந்து சுக்கிரன் வந்துட்டா, கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல மாற்றத்தை குடுக்குறாருங்கிறத மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாம சுக்கிரன் வந்து சுபக்கிரகமா இருந்து பாப கிரகத்தோட தொடர்பு பெற்றிருந்தது அப்படின்னா, வந்த காசு வந்து ஏதாவது ஒண்ணு கடனா கட்டுறது, இல்ல வந்த காச வந்து நிக்காம வந்து வட்டிக்கு மேல வட்டி போய்க்கிட்டே இருக்கு. இந்த மாரி பிரச்சனைகள்லாம் நிகழ்ந்துகிட்டே போகும். ஸோ, அதனால சுக்கிரன் வந்து ரொம்ப பரிப அசகுருவாக இருக்கக்கூடிய ஒரு சுக்கிரத்தன்மை எங்க இடத்துல சுக்கிரன் இருக்கோ, அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மனிதர்களுடைய ஆதிக்கம் இருக்கும். யாரெல்லாம் சுக்கிரன் வலுத்தவர்கள் யாரெல்லாம் நீங்க போய் பாருங்க. கண்டிப்பாக ப்ளசன்ட்டா இருப்பாங்க. ஆனா, வீட்டுக்குள்ள கண்டிப்பாக பெண்களால் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை இருக்கும். எப்பயுமே சுக்கிரன் உச்சமா இருக்கக்கூடிய எல்லா சுக்கிரன் நல்லா இருக்கிற வீட்லலாம் பாருங்க, எல்லார் வீட்லயும் வந்து பெண் குழந்தைகள் இருக்கும். ஆனா, அந்த பெண் குழந்தைகளால கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகள், சிக்கல்களை சந்திப்பது, எல்லாமே என்ன சுக்கிரன்னா லட்சுமி, சுக்கிரன்னா ஆடம்பரம், சுக்கிரன்னா பொருளாதாரம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே சுக்கிரன் தான். அப்போ ஓரளவுக்கு ஹை லெவல்ல வச்சிருந்தோம் அப்படின்னா, அப்ப அந்த 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 விஷயத்த கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதோ ஒரு வகையில அந்த உள்ள வரணும்ல. ஸோ, அதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிஷபத்துக்கு எதிர்த்தாப்புல வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா துலாம். இந்த துலாம்ல சனி ஆட்சி பெறக்கூடியது. எப்பல்லாம் பணம் கை ஒரு இடத்துல ஓங்குதோ, அந்த இடத்துல சனியினுடைய நிலைப்பாடும் சேர்ந்து வரும். அப்ப அந்த பணத்த வச்சு நீ என்ன பண்ண போறேங்கிறது இத பொறுத்து தான் உன்னுடைய வளர்ச்சியும், வீழ்ச்சியும்ங்கிறத பொறுத்து இருக்குங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு, ஸோ இந்த 3 ராசிக்காரர்களும் சிறப்பான பலன்களும், இதர ராசிக்காரர்களும் நான் சொல்ல ஐடியாவும் ஃபாலோ பண்ணுங்க. அதேபோல இந்த வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புதனும், சுக்கிரனும் உடைய அமைப்பானது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு சாதகமா இருப்பதனால, எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் நான் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அரியணை ஏறக்கூடிய வாய்ப்பு அவருக்கு நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அதேபோல விஜய் அவர்களுக்கும் நான் ஏற்கனவே அங்க கணிச்சு போட்ட மாரி 13% மேல கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவாரு. வோட் ஷேர் எடுப்பாரு. கண்டிப்பா கேண்டிடேட் எடுக்கிறதுக்கோ, சிஎம் ஆகறதுக்கோலாம் வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் காட்டுது. ஸோ இவருக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு. பட் எந்த அளவுக்கு வந்து ஃபேவரபுளா இருக்குங்கிறத உங்களுக்கு வரக்கூடிய 4ஆம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். பொறுத்திருங்கள். அடுத்த பதிவில வேற இணைய பத்தி சிறப்பாக பேசலாம். நற்பவி நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः.